பார்க்க போகிறோன்னா ஒரு ப்ரொஃபஷ்னல், அதாவது ஒரு அனுபவம் உள்ள ஆட்டு பண்ணையாளர் ஃபாலோ பண்ணுற சீக்ரெட்ஸ் தான் நாங்கள் சொல்ல போகிறோம். ஆடு வாங்கும்போது சில கண்ணுக்கே தெரியாத ஒரு ட்ரிக்ஸ்லாம் இருக்குது. நம்ம எதிர்கால லாபம் எப்படி நம்ம கணக்கு பண்ணுறது அப்படி சொல்லிட்டு எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பார்ட் 1ல் என்ன பார்த்தோம், நம்ம ஆடு வாங்குறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ணோம் அப்படி சொல்லிட்டு பார்த்தோம். சாதாரணமாக பிகினர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அழகாக இருக்கிற ஆடுகளை தான் தேர்வு பண்ணுவாங்க. ஆனால் அனுபவம் உள்ள அந்த ஆடு பண்ணையாளர் என்ன செய்வாங்கன்னா, அவங்க என்ன பார்க்குறாங்க தெரியுமா, அதோட உடல் அமைப்பு, அதே மாதிரி அதோட போன் ஸ்ட்ரென்த்து, போன்னா எலும்பு வலிமை, அடுத்து அந்த ஃபீடிங் கெப்பாசிட்டி, இதெல்லாம் கண்டிப்பாக பார்ப்பாங்க. பெரிய வயிறு இருக்கா, அகலமான மார்பு இருக்கா, நேரான கால்கள் இருக்கா. இதை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் உங்கள் எதிர்காலத்தில் நஷ்டத்தை பார்க்குறது உறுதி. ஃபீடிங் ஆடுகளை எப்படி தேர்வு செய்யுது, நீங்கள் உங்கள் லாபத்தை அதிகமாக பண்ணணுன்னா ஃபீடிங் தான் ரொம்ப முக்கியம். பெண்ணாடு வருஷத்துக்கு 2 முறை குட்டி போடணும். ஒரே தடவையில் 2 அல்லது 3 குட்டி வரணும். ஆணாடு பார்த்திங்கன்னா ஆக்டிவாக இருக்கணும், நல்ல ஹைட் இருக்கணும், அதே மாதிரி வெயிட்டும் இருக்கணும். இம்பார்ட்டண்டாக இதில் என்னென்னா, ஒரு நல்ல கெடாய்னா ஒரு முழு ஃபார்மையும் நம்ம இம்ப்ரூவ் பண்ணிடலாம். ஒரு கெடா குட்டி ஒரு நல்ல ஒரு கெடாய் இருந்தாலே போதும். இப்போ எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா மொத்த ஆடுகளுக்கும் பார்த்திங்கன்னா 2 கெடாய் தான் இருக்குது. ஓகேங்களா, நல்ல கெடாயாக இருக்கும். எங்கள் கெடாயை கூட இன்னொரு நாளைக்கு நான் உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து கூட நான் போடுறேன். இப்போ எக்ஸாம்பிளாக பார்த்திங்கன்னா, ஒரு ஆடு 8000க்கு நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா, அது 6 மாதத்தில் 2 குட்டி கொடுத்துச்சுன்னா 2 குட்டி இன்ட்டு 4000 பார்த்திங்கன்னா 8000. அதாவது நம்மளுக்கு போட்ட அமௌண்ட் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் வரும் குட்டி எல்லாமே நம்மளுக்கு லாபம்தான். இதை தான் ஒரு அனுபவமுள்ள ஃபார்மர் யூஸ் பண்ணுறாங்க. அதேமாரி ஹைடன், அதே நம்ம கண்ணுக்கு தெரியாமல் சில நோய்கள் வெளியில் தெரியாது. ஆனால் ஆடு ஆல்ரெடி பாதிக்கப்பட்டிருக்கும். செக் பண்ணணும், வாய்க்குள்ளே பார்க்கணும், கால்கள் பார்க்கணும், அடுத்து சுவாசம். ஒரு டவுட் இருந்தால் கண்டிப்பாக மருத்துவரை காட்டி அவர்கிட்ட என்ன ஆலோசனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும். ஒரு நோயுள்ள ஆடு வாங்கினீங்கன்னா மொத்த ஃபார்மையும் அது பாதிக்கும். வாங்க நேரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆமாங்க, டைம் ரொம்ப முக்கியம். பெஸ்ட்டு டைம் பார்த்திங்கன்னா காலை நேரம். காலையில் வாங்குறது ரொம்ப நேரம். ஆனால் என்னென்னா சாயந்தரம் வாங்குறது வேண்டாம். மேலும் பார்த்திங்கன்னா மழை காலத்தில் வாங்காதீங்க, ஆடுகளை வாங்காதீங்க. அதே மாதிரி இந்த வெயில் காலத்தில் டீஹைட்ரேஷன் செக் பண்ணணும். இப்போ நம்ம பிக்கஸ்ட் மிஸ்டேக் என்ன அப்படின்னா, இந்த தவறுகளை மட்டும் கண்டிப்பாக பண்ணாதீங்க. ஒரே இடத்துல எல்லா ஆடுங்களையும் வாங்குறது. ஓகேங்களா, அவங்ககிட்ட இவங்க ஆடுகளுக்கு தடுப்பூசி போட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்காதது. அதே மாதிரி நம்ம இங்கேருந்து வாங்கிட்டு போகிறோன்னா அங்கே நம்மளுக்கு டிரான்ஸ்போர்ட், அதாவது போக்குவரத்தில் எல்லாம் ரெடி பண்ணி கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவனிக்காதது. இப்போ நீங்கள் ஆடு வாங்க வரீங்கன்னா நீங்கள் எங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுப்பீங்களா அப்படி சொல்லிட்டு நீங்கள் கேட்கணும். கேட்டால் தான் அவங்க சொல்லுவாங்க. அதேமாதிரி குறைஞ்ச விலைக்காக வாங்காதீங்க. நீங்களே நேரடியாக பார்த்து இந்த ஆட்டுக்கு இவ்வளோ கொடுக்கறது சாத்தியம்தான், கரெக்டு தான் அப்படி சொல்லிட்டு வாங்கிட்டு போங்க. நினைவில் வச்சுக்கோங்க, குறைஞ்ச விலை ஆடு நம்ம ஃப்யூச்சர் எக்ஸ்பென்ஸுன்னு, அதாவது எதிர்காலத்தில் அது செலவை நிறையா அதிகப்படுத்தும். அதனால் அப்படிலாம் வாங்காதீங்க. ஓகேங்களா, இது எல்லாமே ஒரு அட்வான்ஸ்டு டிப்ஸ்ன்னு கூட சொல்லலாம். இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு சாதாரண ஒரு பண்ணையாளர் இல்லை, ஒரு ஸ்மார்ட்டான ஒரு பண்ணையாளராக மாறுவீங்க. சரியான ஆடு வாங்குவது நம்மளுக்கு பாதியை வெற்றி கொடுக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா பராமரிப்பு, திட்டமிட்டு ஒரு நோட்டு போட்டு ரெக்கார்ட் பண்ணி எழுதுறது. ஒவ்வொரு ஆடுகளையும் 100 ஆடு இருந்தாலும் ஒவ்வொரு ஆடையும் இந்த ஆடு இப்படி இருக்குது, இந்த ஆடு இப்படி இருக்குன்னு நம்ம தனித்தனியாக கவனிக்கிறோம் பார்த்திங்களா, அதுதான் நம்மளுக்கு. ஏன்னா நம்ம வீட்டில் 3 குழந்தை இருக்குது இல்லை 2 குழந்தை இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு குழந்தையும் நம்ம தனியாக கவனிப்போம் வீட்டில். அதே மாதிரி ஆடுகளும் நம்ம குழந்தை மாதிரி ஒவ்வொரு ஆடுகளையும் நம்ம தனித்தனியாக கவனிக்கணும். அதுதான் இந்த விஷயத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் ஆடு வாங்குறதுக்கு முன்னாடி இதெல்லாம் கண்டிப்பாக இது பண்ணுங்கள். பிகினராக இருந்தால்
கொஞ்சம் நீங்கள் வந்து கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வாங்குங்க. நானும் யூடியூப் வீடியோ பார்த்தேன், நல்லா பேசுனாங்க, நல்லா வந்து ஆடு வளர்க்கறதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க அப்படி சொல்லிட்டு அதுக்காக மட்டும் வாங்காதீங்க. பயிற்சி கொடுக்குறாங்க, இது பண்ணுறாங்க அப்படின்னு தயவுசெய்து இது பண்ணாதீங்க. நீங்கள் வந்து இது பண்ணி நீங்கள் ஒரு ஃபீல் பண்ணி ஒரு அனுபவம் வந்து அதுக்கெல்லாம் என்னென்ன பண்ணணும், என்னென்னலாம் இது இருக்குது அப்படி சொல்லிட்டு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு வாங்குறதுக்கு முன்னாடி தீவனங்கள்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாங்குறது நல்லது. ஏன்னா வாங்கிட்டோன்னா அதுக்கடுத்து என்னென்ன வரும், அதுக்கு நோய் வருமா அது வருமானு உங்களுக்கு தெரியுமா? பிகினராக இருந்தால் கண்டிப்பாக அது தெரியறதுக்கு சான்ஸ் இல்லை. அது கற்றுனா கூட உங்களுக்கு என்ன செய்யுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? கண்டிப்பாக தெரியாது. ஏன்னா நான் வந்த புதுசுலேயே அது எதுக்கு கற்றுன்னு நம்மளுக்கும் தெரியாது. ஆனால் ஆடு வளர்க்குற எல்லாருக்கும் தெரியும். எங்கள் ஆடு கற்றுச்சுன்னா என் ஹஸ்பண்ட் வந்து அந்த ஆடு வந்து எதுக்கு கற்றுது அப்படி சொல்லிட்டு அவங்க கரெக்டாக சொல்லுவாங்க. அவங்க போனாலே பார்த்திங்கன்னா எல்லா ஆடுகளும் ஓடி வந்து அவங்க பக்கத்தில் வந்து நிற்கும். ஆடு வளர்த்தா அந்த மாதிரி வளர்க்கணுங்க. கூப்பிட்டா எங்கேருந்து கூப்பிட்டாலும் அந்த ஆடுகள் வந்து அவங்க பக்கத்தில் வந்து நிற்கும். ஏன்னா அந்த ஆட்டுக்கு வந்து அம்மா யாருன்னா அவங்க தான். ஏன்னா கொலை கட்டுறதாகட்டும், அதுக்கு அரிசி, எங்கள் வீட்டில் அரிசி வைப்போம், அது பழக்கம் இருக்குது, அதனால் நாங்கள் வைக்கிறோம். உங்களுக்கு பழக்கம் இல்லை அப்படின்னா நீங்கள் தயவுசெய்து வைக்க வேண்டாம். எங்கள் சைடு எல்லாருமே அரிசி வைப்பாங்கங்க. உங்களுக்கு வைக்கலை, இது வரைக்கும் வச்சதில்லை அப்படின்னா நீங்கள் வந்து அந்த பழக்கத்தை வந்து வச்சுக்காதீங்க, ஓகேங்களா? அதனால் நீங்கள் வந்து பிகினராக இருக்கும்போது இந்த விஷயத்தங்கள்லாம் கற்றுக்கோங்க. ஆடு வாங்க போனீங்கன்னா அங்கே தடுப்பூசியெல்லாம் போட்டிங்களா அந்த ஆட்டுக்கு அப்படி சொல்லிட்டு கேட்டுங்க. சப்போஸ் போடலை அப்படின்னா நீங்கள் வாங்கிட்டு போய் அதை நீங்கள் வந்து தடுப்பூசி போட்டுக்கோங்க. என்ன பண்ணணும், அந்த ஆடு வந்து என்ன கொலை கடிக்கும், என்ன சாப்பிடும், அதே மாதிரி அது எப்படிலாம் வந்து ஆக்டிவாக இருக்கா, எப்படி இருக்குது அப்படி சொல்லிட்டு நீங்கள் கேட்டு வச்சுக்கணும். ஒரு வீட்டில் வந்து ஆடு வாங்கிட்டு வரும்போது அந்த ஆட்டோட ஃபுல் ஹிஸ்ட்ரியும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ நீங்கள் அன்றைக்கெலாம் வந்து வாங்கிட்டு போனாங்க, அவங்க வந்து நிறையா வந்து கேட்டாங்க, நல்லா பேசினாங்க. எல்லா ஆடுகளையும் அவங்களே நேராக பார்த்து நேராக வந்து தொட்டு பார்த்து அப்படி தான் அவங்க வாங்கிட்டு போனாங்க. அந்த மாதிரி நீங்களும் ஆடு வாங்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நேராக வந்து எங்கள்கிட்ட மட்டும் இல்லை, யார்கிட்ட எங்கே வாங்கினாலும் சரி, ஆடு வாங்குறது போய் நீங்கள் வாங்கி பார்த்து வாங்குங்க, ஓகேங்களா? ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்குது, இல்லை ஆடு சம்மந்தமாக ஏதாவது வீடியோ போடணும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா அதே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆடு வாங்கணுன்னா அதே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஃபோன் நம்பரை அனுப்புகிறேன், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் வந்து கால் பண்ணாதீங்க, ஏன்னா காலை எடுக்க மாட்டாங்க அவங்க. அதனால் நார்மல் காலே பண்ணுங்கள். வாட்ஸ்அப் கால் வந்து யாருமே பண்ண வேண்டாம், ஓகேங்க? நாளைக்கு என்ன வீடியோ போடலாம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் நினச்சிருந்தா அதையும் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு பார்க்கலாம்.